Let the world hear his word. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். சங்கீதம் 116:12 முதல் 14 வரை. ஜெர்மனி நாட்டில் ஒரு விவசாய பண்ணையில் வாழ்ந்த ஒரு பெண் $10 அமெரிக்க பணத்துக்கு நிகரான ஜெர்மன் பணத்தை தன் போதகரிடம் வந்து கொடுத்தாள். பின்பு அவள் அந்த போதகரிடம், ஒவ்வொரு வருடமும் எனக்கு பயங்கர வியாதி வந்து ஏராளமான பணச்செலவு ஏற்படும். ஆனால் இந்த வருடம் தேவன் எந்த மருத்துவ செலவும் வராமல் என்னை பாதுகாத்தார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்ற வசனத்தின்படி வாதை அணுகாமல் என்னை பாதுகாத்தார். அதற்காகத்தான் இந்த பணத்தை காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினாள். சில நாட்கள் கழித்து அதே பெண் மீண்டும் அந்த போதகரிடம் வந்து $5 பணத்தை காணிக்கையாக கொடுத்தாள். புயல் காற்று கோரமாக வீசினாலும் என்னுடைய வயலில் எந்தவித பயிர்ச்சேதமும் அணுகாமல் தேவன் பாதுகாத்தார். அதற்காகத்தான் இந்த காணிக்கை என்றாள். ஆம் பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் தேவன் நமக்கு தராத நன்மைகளை எண்ணி முறுமுறுக்கிறோமே ஒழிய தீமைகள் வராமல், நஷ்டம் வராமல் தேவன் நம்மை பாதுகாத்ததற்காக நன்றி சொல்வதில்லை, அவருக்கு காணிக்கை செலுத்துவதில்லை. நம்முடைய ஆத்மாவுக்கு பிசாசு பல கண்ணிகளை வைக்கிறான். நாம் அவைகளை அறிய இயலாது. ஆனால் அவன் நினைத்த தீமைகள் ஒன்றும் நமக்கு நேரிடாதபடி தேவன் நம்மை விலக்கி காக்கிறார். ஆகவேதான் தாவீது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர் என்று பாடுகிறார். ஆகவே நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் என்றும் சொல்லுகிறார். எத்தனையோ விதமான ஆபத்துகளை நாம் அனுதினமும் கேள்விப்படுகிறோம். வினோதமான முறையில் பல தீமைகள் மனிதர்களை சந்திக்கின்றன. ஒவ்வொரு நாள் இரவும் தேவனே, எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்தீரே, நன்றி என்று சொல்லி நாம் தேவனை துதிக்க வேண்டும். நம்முடைய துதிகளில் தேவன் பிரியப்படுகிறார். ஆகவே தீமைகளுக்கு விலக்கி காத்த கர்த்தருக்கு பொருத்தனை காணிக்கைகளை செலுத்துவோம். அவருக்கு நன்றி பலி ஏறெடுப்போம். God bless you. Have a godly day.